அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தை சனிக்கிழமை ஹனுமன் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த சனிக்கிழமை அனுமனை வழிபட்டாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் பல மடங்கு பலனை ஒட்டுமொத்தமாக பெற வேண்டும் என்றால் தை மாத சனிக்கிழமை அனுமனை வழிபாடு செய்ய வேண்டும். தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் இருக்கிறார். சூரியன் உச்சம் பெறும் இந்த சமயத்தில் நாம் என்ன வழிபாடு செய்தாலும் அதற்கு நமக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் என்பதற்காகத்தான் தை வெள்ளி, தை செவ்வாய், தை அமாவாசை, தை பௌர்ணமி, தைப்பூசம் என்று அனைத்து விசேஷ நாட்களையும் மிக விமரிசையாக கொண்டாடுகிறோம். ஏன் தை 1ஆம் நாள் தை திருநாளன்று நாம் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். சூரியனுக்கு நன்றி தெரிவித்து போற்றும் வகையில் நாம் அனைவருமே இந்த பண்டிகையை விமரிசையாக கொண்டாடுவோம். இப்படி இந்த தை மாதத்தில் வரும் சிறப்புகளை ஒரு வீடியோவில் அடக்கி சொல்லிவிட முடியாது. அனுமன் வழிபாடு சரி. நீங்கள் நல்ல வேலை கிடைக்காமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சனி பகவானால் தோஷம் இருக்கிறதா? ராகு கேதுவால் பிரச்சனை இருக்கிறதா? கவலையே படாதீங்க. உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கும் அனுமன் கோவிலுக்கு செல்லுங்கள். இந்த தை சனிக்கிழமை அனுமன் கோவிலுக்கு சென்று அனுமனுக்கு 27 வெற்றிலையை மாலையாக கட்டி போடுங்கள். 108 முறை அனுமனை வலம் வர வேண்டும். ஒரு முறை அனுமனை வலம் வந்து அனுமன் முன்பு நின்று நமஸ்காரம் செய்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டும். 2வது முறை சுற்றி வரும்போது அனுமனை நமஸ்காரம் செய்து ஒரு முறை ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டும். இப்படி 108 முறை அனுமனை வலம் வந்து 108 முறை அனுமனை நமஸ்காரம் செய்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டும். கையில் 108 பூக்களை எடுத்துச் செல்லுங்கள். ஏதாவது ஒரு உதிரிப்பூ, அந்த பூவை அனுமன் பாதத்தில் வைத்துவிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள். கணக்கு உங்களுக்கு தெரிந்துவிடும். கையில் இருக்கும் பூக்கள் தீரும்போது 108 சுற்றுக்கள் நிறைவடைந்ததாக அர்த்தம். இந்த தை மாதத்தில் சனிக்கிழமை மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையை வெல்ல வேறு யாராலும் முடியாது. அனுமனது பலம் உங்களுக்குள் வந்துவிடும். வழிபாட்டை முடித்துவிட்டு சிறிது நேரம் அனுமன் கோவிலிலேயே அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை அனுமனிடம் வைக்கலாம். பிறகு வீடு திரும்பலாம். ஒவ்வொரு தை சனிக்கிழமையும் உங்களால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியுமா? செய்யுங்கள். வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எப்படி விலகுகிறது என்று மட்டும் பாருங்கள். இந்த தை மாதம் முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விடிவு காலம் பிறந்துவிடும். தை மாத சனிக்கிழமைகளில் அனுமனை இப்படி கும்பிட்டால் அடுத்த ஒரு வருடத்திற்கு ஜாலியாக இருக்கலாம். பார்த்துக்கோங்க. திருமணம் நடக்காதவர்கள், வேலை கிடைக்காதவர்கள், வெளிநாடு செல்ல வேண்டும் என ஆசை கொண்டவர்கள், கணவன் மனைவியை பிரிந்திருப்பவர்கள், நன்றாக படிக்காத மாணவர்கள், இப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அனுமன் உங்களுக்கு வரங்களை வாரி வாரி கொடுத்து விடுவார். இந்த தை யாருக்கு வழியை காட்டுகிறதோ இல்லையோ உங்களுக்கு இந்த பரிகாரத்தின் மூலம், இந்த வீடியோவின் மூலம் நல்ல வழியை காட்டுகிறது. நம்பிக்கை உள்ளவர்கள் பரிகாரத்தை செய்யுங்கள். நல்லதே நடக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.